அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். தாவீது தனக்கு நெருக்கம், வேதனைகள், இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் மறக்காமல் ஒரு காரியத்தை அவர் செய்ய கற்றுக்கொண்டார். அவர் இப்படியாக சொல்லுகிறார் சங்கீதம் 116இல், மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். நெருக்கமான சூழ்நிலையில தேவனை நோக்கி தாவீது கெஞ்சுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு இரக்கமும் உருக்கமும் நிறைந்த ஆண்டவர் அவரை விடுவித்து அவரை ரட்சித்து வழி நடத்தினார். பாதாளத்தின் வல்லமையை மேற்கொண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரணம் அவரை கட்டக்கூடாது இருந்தது. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில மரணத்தை ஜெயித்தவர் எப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறார். வியாதினால் கட்டப்பட்டிருக்கிறது போல நீங்கள் உணரலாம். சாபத்தினால், மாந்தரிகத்தினால் நெருக்கப்படுவது போல நீங்கள் உணரலாம். இது திடீர் என்று உங்கள் வாழ்க்கையில வந்தது. இது திடீரென்று காணாமல் போகும். தாவீதை காட்டிலும் பாக்கியவான்கள். தாவீதினுடைய சத்தத்தை கேட்டு தேவன் விடுதலை தந்தார் என்று சொன்னால், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்கள், இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக எல்லா இடுக்கண்களில் இருந்தும் நெருக்கங்களில் இருந்தும் உங்களை விடுவித்து உங்களை வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். உங்களுடைய சத்தத்தை நிச்சயமாக கர்த்தர் கேட்பார். எனக்காக ஜெபிக்க யாரும் இல்லையே, எனக்காக உதவ யாரும் இல்லையே என்று நீங்கள் நினைக்காதீருங்கள். உண்மையாக நீங்கள் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள். உங்களுடைய அழுகையின் சத்தத்தை இந்த பூமியில யாரும் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக தாவீதின் ஆத்துமாவை மரணத்துக்கும் அவன் கண்ணை கண்ணீருக்கும் கால இடருளுக்கும் தப்புவித்த தேவன் உங்களையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இப்படிப்பட்ட மிகவும் நெருக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க போகிறீர்கள். உங்கள் நம்பிக்கை வீணல்ல. உங்களுடைய ஜெபத்தை நிறுத்தி விடாதிருங்கள். ஆரம்பத்தில் உற்சாகமாய் ஜெபித்தீர்கள், இப்பொழுது அதற்கு பதில் வரவில்லை என்று நீங்கள் ஒருவேளை சோர்ந்திருக்கலாம். இல்லை, உங்களுக்கு நிச்சயமாக அற்புதம் நடக்கும். உங்கள் சத்தத்துக்கு தேவன் செவிசாய்த்து உங்களை விடுவித்து விசாலமான இடத்துல வைப்பார். உங்கள் ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்குவார். இயேசு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ச்சியோடு இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.